வணக்கம் சமூக நேயர்களே, மதன் கௌரி அவங்களுக்கு எதிராக இப்ப ட்விட்டர்ல நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. எதனால அப்படின்னா, இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் அமெரிக்காவில இருந்து வந்ததுக்கு அடுத்து மக்கள் மன்றம் கூட ஒரு கூட்டம் போட்டாரு. கூட்டம் போட்டதை தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல்ல வந்துட்டு இனிமேல் இல்ல, இந்த மக்கள் மன்றம் வந்து கலைக்க போறோம், இனிமேல் ரசிகர் மன்றம் இருக்கும், அந்த வழியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் செய்வேன் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இதை ஏத்துக்க முடியாம இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் எது சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பற்றி எல்லாருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொன்ன விஷயத்தை எல்லாரும் பதிவிட்டு இருந்தாங்க. அந்த வகையில பிரபல யூடியூபர் மதன் கௌரி அவங்கள இப்ப நிறைய பேர் ட்விட்டர்ல திட்டி வராங்க. எதனால அவங்க திட்டி வராங்க அப்படின்னா, மதன் கௌரி அவங்கள பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து எப்பவுமே ஒரு விஷயம் நடந்தா அந்த விஷயத்தை வந்து எடுத்து எல்லாருக்கும் சொல்லுவாரு, நிறைய விஷயங்களை வந்து பேசுவாரு. இன்னும் வரைக்குமே அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லுவாரு. அவர் பேசுற விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவாரு. அதே போலதான் சமீபத்துல நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மக்கள் மன்றத்தை கலைத்து இனி அரசியலுக்கு வரப்போவது இல்லை அப்படின்னு அறிவிச்சாரு. அதை தொடர்ந்து வந்து மதன் கௌரி அவங்களும் இதை பற்றி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரஜினிகாந்த் தன்னுடைய மக்கள் மன்றத்தை கலைத்து விட்டார், எதிர்காலத்தில் எந்த ஒரு அரசியல் திட்டமும் இல்லை என்று மதன் கௌரி அவர்கள் வந்து பதிவிட்டிருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி எதுக்கு வந்துட்டு அவரை பெயர் சொல்லி சொல்றீங்க, பெயர் சொல்லி சொல்ற அளவுக்கு வந்துட்டு நீங்க பெரிய ஆள் இல்ல, அது மட்டும் இல்லாம எப்படி வந்துட்டு பெயர் சொல்லி அழைக்கலாம், நீங்க வந்துட்டு அவரை மரியாதையா சொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு எதிரான கருத்துக்களை பகிர்ந்து வராங்க. இந்த கருத்துக்களை வந்துட்டு நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி வராங்க. இந்த மாதிரி வந்து அவர் போட்டதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஏன் பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்துட்டு உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு அண்ணாத்த படம் வந்துட்டு சீக்கிரமா வரப்போகுது, தீபாவளிக்கு வந்துட்டு கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ரொம்பவே மகிழ்ச்சியா வந்துட்டு எல்லாரும் இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை வந்து அடுத்த திரையரங்களை பார்க்க போறோம், இனிமே வந்துட்டு அவரை நிறைய படங்கள்ல பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே ஆசையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்கள்ல அடுத்து ஏதாவது இதை பத்தி அப்டேட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்ப வெளியாகிட்டு இருக்கு. அடுத்து வந்துட்டு இவர் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு அடுத்து இப்போ வந்துட்டு அடுத்த படப்பிடிப்புகள் எங்கெல்லாம் நடக்குதோ அது தொடர்ந்து இந்த டப்பிங் பணிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை பற்றி கூடிய விரைவில் வந்துட்டு செய்திகள் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்துட்டு மதன் கௌரி அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வரது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்காங்க. மேலும் இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.